தமிழ்நாட்டில் புதிய மாற்றமாக தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைச்சிருக்கு. இப்போது டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் சார்பாக சில கோரிக்கை இருக்குது. அந்த கோரிக்கையை மாணவர்கள் சார்பாக காலாக் அகாடமி முன்வைக்கணும். ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல் கோரிக்கை, இப்போது ஒரு தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்கும், ஒருவேளை மெயின்ஸ் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா இப்போ ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்கும், இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வரும், இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுலேருந்து மெயின்ஸ் எக்ஸாமோட தேதி என்ன, மெயின்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் எப்போ வரும், மெயின்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுலேருந்து இன்டர்வியூ எந்த தேதியில் நடக்கும், இன்டர்வியூவோட ரிசல்ட் எப்போ வரும், கவுன்சிலிங் டேட் எப்போ, ஃபைனல் போஸ்டிங் ஆர்டர் எப்போ, இந்த தேதிகள் எல்லாமே அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே குறிப்பிடப்படும். முதல் வேண்டுகோளே அதுதான். ஏன்னா இப்போ ஒரு ஜூன் 2026 ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா அதில் எங்களுக்கு தேதி குறிப்பிடும் பட்சத்தில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே, ஜூன் 2027 நம்ம ஒரு குரூப் 1 எக்ஸாம் எழுதி போஸ்டிங் ஆர்டர் கையில் வாங்கிடலாம் அப்படின்னு. ரிசல்ட்டே எப்போ வரும்னு தெரியாது, மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்கும்னு தெரியாது. இந்த மாதிரி மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு அவநம்பிக்கையை தான் ஏற்படுத்துது. ஸோ முதல்ல நம்பிக்கை வரணும் அப்படின்னா இதை நீங்கள் செய்யணும். கரெக்டாக ஆர்டர் வாங்குற வரைக்கும் எந்த தேதி அப்படிங்கிறத கரெக்டாக குறிப்பிடணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த கேள்வித்தாள்களில் இருக்கக்கூடிய மொழி மாற்ற பிரச்சனை. இப்போது நீங்கள் கேள்வித்தாள்களில் என்ன கொடுத்துட்றாங்க அப்படின்னா ஆங்கில வடிவமே இறுதியானது அப்படிங்கிறாங்க. அப்போது ஒரு ஆங்கில மொழி வழி எழுதக்கூடிய மாணவர் ஆங்கிலத்தில் இருக்க கேள்வியை மட்டும் படித்தா போதும். தமிழில் எழுதக்கூடிய மாணவர் ஆங்கிலத்தில் இருக்கிற கேள்வியும் படிக்கணும், தமிழில் இருக்க கேள்வியும் படிக்கணும். ஏன்னா தமிழில் அந்தளவுக்கு டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்குது. நாங்கள் ஒரு வேளை தமிழில் இருக்கிறத பார்த்து எழுதணும் அப்படின்னா தூய்மைக்கும் சுகாதாரத்துக்கும் டிரான்ஸ்லேஷன் ஒரே மாதிரி பண்ணும்போது நாங்கள் தவறான ஆப்ஷனை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் தமிழ் வழி மாணவர்கள் தேர்ச்சி பெறாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு சரியான ஒரு தகுதியான டிரான்ஸ்லேஷன் குழுவை வச்சு நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். மூணாவது, ஒரு தேர்வுக்கான தகுதி நீங்கள் 10ஆம் வகுப்பு தரம்னு வைக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு 10ஆம் வகுப்பு தரத்தில் கேள்வி எடுக்கணும். நீங்கள் பிஹெச்டி ஸ்டாண்டர்டில் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 10ஆம் வகுப்பு தரத்தையே நம்பி இருக்கிற மாணவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க பெரும்பான்மையை பாதிக்கப்படுறாங்க. அதை கொஞ்சம் பார்க்கணும். நாலாவது, இந்த பிஎஸ்டிஎம் இஷ்யூ இன்னும் கொஞ்சம் இஷ்யூவாகவே போயிட்டு இருக்கு. இந்த பிஎஸ்டிஎம்ல ஒரு சரியான வழி, ஒரு சரியான முடிவு கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். அடுத்து, இந்த மெயின்ஸ் தேர்வு இருக்குல்ல, இதில் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் ஆங்கில மொழியில் எழுதுகிறவங்களே தேர்ச்சி பெறுகிறாங்க. தமிழ் மொழியில் எழுதுகிற மாணவர்கள் தேர்ச்சி பெற மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போ அந்த தமிழ் மொழியில் எழுதுகிற மாணவர்களுக்கு எந்த இடத்துல தவறு நடக்குது? ஏன்னா தமிழ் மொழி எழுதுகிற மாணவர்களும் அதே கண்டென்ட் தான் கொடுக்குறாங்க. இருந்தாலும் தமிழ் மொழி மாணவர்கள் நேரம் அதிகமாக வேற இருக்குது. அதையும் நாங்கள் அவசரமாக எழுதி தான் கொடுக்குறோம். பட் இருந்தாலுமே தமிழ் மொழி எழுதுகிற மாணவர்கள் அதிகம் தேர்ச்சி பெற மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறதையும் கவனிக்கணும். தேர்வுகளில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும். எந்த தேர்வையும் கேன்சல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற மாணவர்கள் மனசில் தாவேக்கா என்னைக்கும் நிலைச்சிருக்கும். நன்றி.